இந்த வீடியோவில் செம்பருத்தி செடி கேர் பற்றி பார்க்கலாம். இந்த செம்பருத்தி செடி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய அழகழகான பூக்களும் பூக்கும். எல்லா கலர்லேயும் இருக்குது. எல்லோ கலர் இருக்குது, இந்த மாதிரி டபுள்ஸ் பெட்டல் ஆரஞ்சு இருக்குது. இது வந்து கட்டிய 2 இது வருது பாருங்கள், இதில் ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதே மாதிரி இந்த மாதிரி ரெட்டு ஆர்டினரி நம்மளுடைய நாட்டு வெரைட்டி இருக்குது. எல்லோ கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது. ஹைப்ரிட் வெரைட்டிஸ் நிறைய வருது நர்சரியில். அதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். தோட்டத்துக்கு அழகு கொடுக்கும், பீஸ் அட்ராக்ட் பண்ணும், பாலினேஷனுக்கு. இப்போ இதுக்கு என்ன முக்கியமாக தேவைன்னு கேட்டிங்கன்னா, வெயில், நல்ல வெயில் வேணும். 6 மணி நேரம் வெயில் வேணும். ஸோ நல்ல வெயிலில் வைங்க. வைக்கும்போதே பெரிய தொட்டியாக வைங்க. இது பாருங்கள், என்னோடது சின்னதாக போச்சு, இடமே பத்தலை. ஆனாலும் இது ரொம்ப நல்லா வருது, நல்லா பூக்கிறது. பிகாஸ் அடிக்கடி உரம் கொடுக்கணும், அதனால உரம் கொடுக்குறேன். அதனால் இப்போ இந்த உரம் வந்து இது வந்து ஹெவி ஃபீடர், ரோஜா செடி மாதிரியே தான். ஹெவி ஃபீடருங்கிறதுனால வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நல்ல பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர் கொடுக்கணும். பொட்டாசியம் வந்து எதுலெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தேடி வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா பூத்துண்டே இருக்கும். பூக்கள் குறையவே குறையாது உங்களுக்கு. அதே மாதிரி டிசீஸும் வராது. டிசீஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் டிசீஸ் வரும் இதில், இந்த ஸ்டெம்மில். எனக்கு வந்ததில்லை இது வரைக்கும். நான் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணலான்னா, நல்ல ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுடுங்க. அது க்ளீன் பண்ணிடணும். இல்லை இந்த மாதிரி மேலே இருக்கிற ஸ்டெம்மில் வந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணியே தூக்கி போட்டுடலாம். அது ஒன்று. அப்புறம் அந்த ஒயிட் மீலி பக்ஸ் வரும். அது கண்டிப்பாக எல்லா செடிகள்லேயும், ஹைபிஸ்கஸில் ரொம்ப காமன். அது வந்து நீங்கள் உடனே பார்த்துட்டிங்கன்னா அதை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். அப்படி இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னா நீங்கள் பெஸ்டிசைடு தான் அடிக்கணும். அதுக்கு நீங்கள் ஆர்கானிக்காக எந்த பெஸ்டிசைடு வேணாலும் அடிக்கலாம். என்னோடய சேனலில் போய் பாருங்கள், நிறைய பெஸ்டிசைட்ஸ் ஆர்கானிக்காக எல்லா செடிகளுக்காகவும் நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்ல வெயில் வேணும்னு சொன்னேன். அப்புறம் நிறைய உரங்கள் கொடுக்கணும்னு சொன்னேன், ஹெவி ஃபீடர். அதுக்கு தவிர இது வந்து அசிடிக் சாயிலில் தான் நல்லா வளரும். ஸோ நம்ம வந்து இப்போ சாயிலோட பிஹெச் லெவல்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கிறது இல்லை, மீட்டர்லாம் வச்சுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ரெகுலராக இதுக்கு வந்து ஆசிடிட்டி இருக்கிற ஒரு உரத்தை கொடுத்துட்டே வரலாம். அப்போ உங்களுக்கு அந்த இது சாயிலில் பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகி இது வந்து நல்லா பூத்துட்டே இருக்கும். நிறைய மொட்டுக்கள் வந்துட்டே இருக்கும். இலையெல்லாமும் பச்சை பச்சையாக இருக்கும். இப்போ இலைக்காக நம்ம கொடுக்கறது வந்து நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர். அது வந்து நீங்கள் இங்கே நான் வந்து காஃபி கிரவுண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். காஃபி கிரவுண்ட்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக் ஃபர்டிலைசர் ஃபார் ஆசிட் லவிங் பிளான்ட்ஸு. ரோஜாக்கும் சரி, ஹைபிஸ்கஸ்க்கும் சரி, எந்த வெரைட்டி ஹைபிஸ்கஸாக இருந்தாலும் நீங்கள் இது 1 ஸ்பூன் வாரத்தில் ஒரு தடவை போட்டு விடுங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ரெய்னி சீசனில் வர மில்லிபீடு, அப்புறம் அந்த மரவட்டை, இது எதுவுமே உங்களுக்கு இதில் மேலே ஊர்ந்து வர்றதுக்கு பிடிக்காது, அதனால் வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து 1-2 டீஸ்பூன் இப்படி தூவி விடலாம். மழைங்கிறதுனால நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம், இது மேலாக போட்டு விட்டால் போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த மழைக்காலத்து பூச்சிகள், வண்டுகள், இந்த மில்லிபீட், சென்டிபீட், அப்புறம் நத்தை, அந்த மாதிரி எதுவுமே இது மேலே ஊர்ந்து வர பிடிக்காமல் வரவே வராது. எறும்புகளும் வராது. இப்போ இன்னொரு ஃபர்டிலைசர், பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர். அது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வாழைப்பழ தோல் கரைசல் தான். இதை வந்து நீங்கள் அரைச்சும் போடலாம், இல்லைன்னா இப்படி ஊற வச்சிங்கன்னா பாருங்கள், நல்லா ஊறி இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசரையும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். இந்த மாதிரி காய வச்சு பொடி பண்ணியும் வச்சுக்கலாம், நீங்கள் பொடியாகவும் போட்டு விடலாம். இப்போ நான் வந்து இதை ஒரு டம்ளர் இப்படியே ஊற்றி விடுறேன். எப்பவுமே உரம் இந்த நீர் உரம் கொடுக்கும்போது செடியை சுற்றிலும் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல அப்படியே ட்ரெயின் ஆகி போகாமல் செடியில் எல்லா இடத்துலையும் மண்ணில் ஊறி வேர் வரைக்கும் போகும். ஸோ எப்போவுமே சுற்றிலும் ஊற்றி விடுறது பெட்டர்.
ஸோ இந்த மாதிரி பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசரை வந்து நீங்கள் இந்த வாழைப்பழத்தோல் தவிர நீங்கள் உருளைக்கிழங்கு தோலையும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுன்னு போடலாம், இல்லைனா ஊற வச்சும் கொடுக்கலாம். அதை தவிர காஃபி கிரவுண்ட்ஸ் இன்னொரு ஃபர்டிலைசர் சொன்னேன். நைட்ரஜன் ரிச், இலைகள்லாம் பசுமையாக ரொம்ப நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு உதவும். அப்புறம் ரூட்டுக்கு வந்து ரூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு தோணிச்சுன்னா நீங்கள் வந்து பட்டைப்பொடி போட்டு விடலாம். பட்டைப்பொடி எறும்பு வராது, ரொம்ப நல்ல ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு ஃபர்டிலைசர். அடுத்தது வந்து இதுக்கு வர பூச்சிகள் பற்றியும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு வேளை இதில் பூச்சி தொல்லை இருக்குது, இன்னும் வேறு என்னெல்லாமோ பூச்சி வருது, இல்லை இந்த மீலி பக்ஸே இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷாம்பு வாஷ் கொடுக்கலாம். ஷாம்புவை 1 டீஸ்பூன் 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை வந்து எல்லா இடத்துலையும் தெளித்து விடுங்க. இப்போ நான் இந்த இதில் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஸ்ப்ரேயரில். இதை வந்து நீங்கள் சும்மா 1 டீஸ்பூன் 1 லிட்டர் தண்ணியில் எந்த சோப்பு வேணாலும் கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா, அந்த ஸ்டெம் இல்லாமல் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா பூச்சி தொல்லையே இருக்காது. இதனால் எந்த பாதிப்பும் செடிகளுக்கு கிடையாது. நான் நிறைய கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. இலைகள் இல்லாமல் தூசியெல்லாம் இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி பூச்சிகளே வராது. வருமுன் காத்தல் தானே இங்கே நல்லது. சும்மா வந்தப்புறம் நம்ம அதை தொலைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 15 டேஸ் இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நல்ல ஒரு சோப் வாஷ் கொடுங்க. இந்த இலையெல்லாமும் பளிச்சுன்னு ஆகிடும். இந்த ஸ்டெம்மில் எல்லாமும் பூச்சிகளே வராது, மாவு பூச்சியே வராது. இது கொடுத்தா என்னோடய செடியில் வந்ததே கிடையாது. இந்த மாதிரி ஸ்டெம் லீவ்ஸ் எல்லா இடத்துலையும் அடித்து விட்டிங்கன்னா போதும், பூச்சி தொல்லையே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த செடியை மெயின்டைன் பண்ணினா நிறைய பூக்கள் கொடுக்கும். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரே ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல சன்லைட் வேணும், பெரிய தொட்டியில் வைக்கணும். அப்புறம் நல்ல மண்கலவை வந்து நல்லா பொலபலன்னு இருக்கணும். அதே மாதிரி உரம் வந்து பொட்டாசியம் ரிச்சாக கொடுக்கணும், நைட்ரஜன் ரிச்சாக கொடுக்கணும். காஃபி கிரவுண்ட்ஸும் வாழைப்பழத்தோல் கரைசலும் சொல்லியிருக்கேன். அப்புறம் மீலி பக்ஸும் இந்த ஸ்கேல் இன்செக்ட்ஸ் அதுக்கெல்லாம் சேர்த்து ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு ஆர்கானிக்காக அடித்து விடுங்க. அப்புறம் மாதம் ஒரு தடவை இந்த சோப்பு தண்ணி, ஏதாவது ஒரு ஷாம்புவோ சோப்போ 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்டெம்மில் லீவ்ஸில் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இவ்வளோ தான் இதுக்கு மெயின்டெனன்ஸு. நல்ல புஷியாக ரொம்ப நல்லா வளரும். இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரூனிங். நல்லா பூத்து முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கிளைகளெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். இங்கெல்லாமும் நிறைய கட் பண்ணி விட்டால் இந்த பூக்காத கிளைகள்லாம் கூட சிலது இருக்கும், பிளைண்ட் ஷூட்ஸ்ன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி, அதெல்லாம் கூட நீங்கள் அடிக்கடி ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக செடி புஷியாக நல்லா வளரும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அடுத்த வீடியோஸ் நல்லா போட போகிறேன், பார்த்துக்கோங்க.